பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மட்டன் குருமா வைக்க போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு. மட்டன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு புதினா கொஞ்சம் கூட வேணும். புதினா எடுத்து வச்சுருக்கோம். மல்லித்தழை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி பேஸ்ட்டு 4 தக்காளி போட்டு, தயிர், தேங்காய் அரைச்சி பேஸ்ட் வச்சுருக்கோம். கிழங்கு, உருளைக்கிழங்கு குருமாவுக்கு போட நல்லாயிருக்கும். மசால் பொடி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரக மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த பாத்திரம் வச்சுட்டா இது ஒவ்வொரு மசாலாவாக போடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த வெங்காயம் போட்டோம். பச்சை மிளகாய் போட்டிருக்கா பாருங்கள். அது கூட இஞ்சி, இந்த டேஸ்ட்டில் கறி போட்டுக்கலாம். கறி இப்போ போட்டால் தான் உடையாமல் இருக்கும். மட்டனு ஒரு நிமிஷம் வேகட்டு. தேவை உப்பு, கறி போட்டுக்கலாம். அது உப்பு பிடிக்கும். கல் உப்பு, தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். புதினா பகுதி போட்டுக்கலாம், அப்புறம் பகுதி போட்டுக்கலாம் கடைசியாக. மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் வீட்டிலேயே அரைச்சி பொடிங்க. சீரக மிளகுத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6-7 விசில் வந்த முன்னாடி பார்த்துட்டு கிழங்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற முன்னாடி நல்லா விசில் 6-7 விசில் தண்ணி வற்றிக்கும். அப்புறம் கிழங்கு போட்டு தேங்காயெலாம் ஊற்றும்போது உங்களுக்கு காட்டுறோம். உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பத்தாது. நல்லா வந்திருக்கு. கிழங்கு, தேங்காய், தயிர் எல்லாம் ஊற்றிக்கலாம். இந்த கிழங்கு போட்டுக்கலாம். 1/4 கிலோ கிழங்கு தான் போட்டிருக்கோம். ரொம்ப கிழங்கு போட வேணாம், 1/4 கிலோ கிழங்கு போட்டால் போதும். தேங்காய், தயிர் ஊற்றிக்கலாம் அவசியம். அலசி ஊற்றிக்கலாம். அப்படியே எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுறலாம். சும்மா கொஞ்சம் ஒரு சொட்டு இருந்தால் போதும். கிழங்கு போட்டுருக்கனால ஒரு விசில் விட்டு இறக்கலாம். அப்புறம் மல்லித்தலை, புதினா தலை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நெய் சாப்பாடு ஆக்க போகிறோம். நெய்யை எண்ணெய் கலந்து ஊற்றிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு, இஞ்சி பூண்டு
தக்காளி 4 தக்காளி வச்சுக்கணும். 3 டம்ளர் அரிசி 200 கிராம் டம்ளரில் 3 டம்ளர் அரிசி போட்டுக்கணும். ஐயா போதும். தேங்காய்னா அது கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுதான் நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசினால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கனால நல்லாயிருக்கும் எல்லாமே. தக்காளி கொஞ்சம் நம்ம மசிட்டோம். அப்புறம் தேங்காய் பால் வச்சுக்கணும். மட்டன் குருமாவும் நெய் சாப்பாடு. இந்த பால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி, அதுக்கு ஒரு 7 டம்ளர் ஊற்றணும். சரியாக இருக்கும். 4 5 3 டம்ளர் சாரி முறை வந்துச்சுன்னா அப்படியே பிரிஞ்சு போயிடும் அரிசி போட்டாலுமே. உப்பு போட்டுக்கலாம். அளவாக எடுத்து போட்டுக்கணும். இந்த எலும்பு சாம்பலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்டா அரிசி வந்து பாஸ்மதி அரிசினால ஒட்டாமல் வர்றதுக்கு. ரெண்டு விசில் வந்தால் போதும். மூடி போட்டாச்சு. 2 விசில் வந்துச்சுன்னா தம் போட்டுடலாம். நெய் சாப்பாடு 2 விசில் வந்தாலே போதும். எண்ணெய் மிதக்குது பாருங்க. உடச்சி விடலாம். பிடிச்சி சொல்லிட்டு வந்து பூவாக வந்துருக்குது பாருங்கள். பாஸ்மதி அரிசி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். குருமாவுக்கும் மட்டன் குருமாவுக்கும் இந்த சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்ய சாப்பிடுங்க. ஈஸியான வேலை. நீங்களும் செய்ய சாப்பிடுங்க. அதை முதல் வச்சு 2ஆவது வச்சுருவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் சாப்பாடு வைக்கிறோம் பாஸ்மதி அரிசியில். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. உருளைக்கிழங்கு போட்டு 2 விசில் விட்டாச்சு. இந்த கிழங்கு உடையாமல் வந்துருக்குது. உடையாமல் வச்சாலே தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சட்னியோட தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். தலைக்கு விட்டு குழம்பு பாருங்கள். நல்லா வந்து கிழங்கு மட்டனு கிழங்கு செய்து குருமா வச்சுருக்கோம். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.